ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஸ்டம்பிள் கேஷனுக்கு வந்து டைமண்ட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இங்கேனா இருந்துச்சு ஷாப்பில். நான் காமிக்கிறேன் இருங்க வாங்க. இது கரெக்டாக இங்கேனா இருந்துச்சு, கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக. நான் இங்கே ஸ்டம்பிள் பாஸ் போய் வாங்கிட்டேன், ஃபுல்லாகவே வாங்கிட்டேன் டைமண்டால். அப்புறம் ஸ்டம்பிள் பாஸில் இருக்க டோக்கன் ஃபுல்லாக வச்சு எபிலிட்டி டோக்கன் எதிர்க்கோம்ல, அதெல்லாம் வந்து இதை வாங்கிட்டேன், பஞ்ச் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பிரிக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நான் எப்படி ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் வாங்க. வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கும் ஒரு ஈவெண்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக முடிச்சிடுங்க. நான் நேற்றே முடிச்சிட்டேன் இன்றைக்கி. அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடுங்க. லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு வந்துடுங்க. போன வாட்டி நீங்கள் வந்து லக்கி கமெண்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமை. நான் லக்கி கமெண்ட்டை சொல்கிறேன் உங்கள் நேமை. இப்போனே புது ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த கிராஃப்ட் லேண்ட் வந்திருக்கு, விளையாண்டு வருவோம் ஃபஸ்ட்டு. இதை இன்னும் யாராவது லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகுது அந்த கொரில்லா மாதிரி ஏதோ இருக்குது பார்ப்போம். நான் இப்போ நான் விளாட்றேன். இத்தனை நாள் எதுக்கு வீடியோ போல பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் இருக்குது, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். எத்தனை பேர் காலேஜ் படிக்கிறீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் ஸ்கூல் படிக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அது வந்துடுச்சு போது. எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன போகணும். பஞ்சு இப்போ குடிக்க முடியாது, இது முன்னாடி வராங்க. நீங்கள் வந்து நைட்டு விளாண்டானா வந்து எல்லோரும் பாட்ஸாக வருவாங்க அந்த ஈவெண்ட்டில். அந்த தப்பிச்சிட்டான் அந்த அது பேர் என்ன, அந்த அந்த இது அந்த அந்த எந்த எந்த அதெல்லாம் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறேன் இருங்க. இந்த கேம் பிளேயில் வந்து நான் மும்பரமாக இருக்கேன். அந்த பிரிக் இருக்குல்ல, அந்த பிரிக்கை அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வாங்கிட்டு வர நைட்டு விளாடுங்க, அப்புறம் கரெக்டாக இருக்கும். நான் ஜெயிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயே ஜெயிக்கிறேன். ஐயோ கீழே வந்துட்டேன், எவனோ வந்துட்டேனா? இல்லை வரல, எவனோ. நடுவில் போவோம், அதான் கரெக்டாக இருக்கும். நடுவில் போய் ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எந்த பக்கம் போவோம், லேசர்லேயே போவோம். வீர வித்தா காமிச்சிருவாங்க, நம்மனா தள்ளி விடுது. ஜஸ்ட் மிஸ் போயிடும், உள்ளே போயிடும். என்ன உள்ளே போகும், செக் பாயிண்டா? ஓ செக் பாயிண்ட் மாதிரி. இப்படியே குதிக்கணும் தான் நல்லது. குதிச்சிட்டேன். இன்னும் நேரம் போகணுமா? ஆமாம் நேரம் என்ன போகணும், இது என்ன போகணும், அது குதிச்சு போக முடியாதா? அந்தாச்சே எனக்கு மேலே இருக்கும்போது வரைக்கும் பார்த்துட்டு கீழே வந்துட்டா. வந்துட்டான் பஞ்சு வச்சுக்கூடா. அவனை கீழே விட்டான். நீ மேலே ஏறுவான்ல அவன், அப்புறம் அடிச்சுக்கிடு. யாருமே மேலே ஏறல, நான் மண்ணா இருக்கேன். ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சிட்டேன். புது ஈவெண்ட் விளாண்டாச்சு. ஃபஸ்ட்டு வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஜெயிச்சாச்சு பாருங்கள். அந்த ஈவெண்ட் அதுவும் அந்த அந்த கிட்டார் எடுத்து தூக்கி போட்டு உடைக்க மாதிரி இருக்குல்ல, அதுலேயும் வந்து ஸ்டம்பிள் பாஸ்லன்னா வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் புது ஈவெண்ட் இருந்து தான் விளாடுவோம். லெஜெண்ட்ரி ரஷ் அவர் விளாடுவோம் வாங்க. ஏதாச்சும் கனெக்டிங் ரூம் வருது, எனக்கு தெரிஞ்சு பாட்டானா வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர்னா ப்ரோ நான் தான் நினைக்கிறேன், அதில் நான் ஒருத்தன். வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து ரஷ்யா லெஜெண்ட்ரி பிடிக்குமா இல்லை பிளாக் டேஸ் லெஜெண்ட்ரி பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு வந்து பிளாக் டேஸ் லெஜெண்ட்ரி தான் பிடிக்கும். அதில் என்ன டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் வரும், இதில் வந்து அப்படியே போயிட்டே இருக்குமா, அது வந்து நல்லா, ரெண்டுமே நல்லா இருக்கும். எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சது வந்து பிளாக் டேஸ் இது லெஜெண்ட்ரி தான். உங்களுக்கு இது பிடிச்சதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு போகிறது பிளாக் லெஜெண்ட்ரி வருது போகுது. எனக்கு பிளாக் டேஷ்னு வருது இல்லை ரஷ்யா வர பார்த்தா 3 பேர் வந்து நைட் மேரு மாஸ்டர். அவங்க 2 பேருமே ஒருத்தர் சில்வர், ஒருத்தர் மாஸ்டர், நான் ஒரு பிளாட்டினம். நான் அவனை நைட் மேர் கீழே போட்டான், அவனை அடிக்க விட மாட்டேன். இந்த வரா பாருங்க, பார்க்க அண்ணா அடிச்சான்னு நினைக்கிறேன். வச்சுக்கோ. அவனும் கரெக்டாக அவனும் பச்சு கொடுத்தான், நானும் பச்சு கொடுத்தேன். பாருங்க நான் பிரிக்கு போட்டதில் அவன் கீழே விட்டான், பார்த்தீங்களா? அதை
வந்துட்டான். குவாலிஃபை ஆகிடுச்சு. ஓ 3 ரவுண்ட் இருக்கா? வந்துட்டான். அந்த 2வது நைட் மேரும் என் பக்கத்தில் என்ன இருக்கான். உங்களுக்கு நைட் மேர் பிடிக்குமா சொல்லுங்கள். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நான் இதை வச்சுருக்கேன். ஏன்னா தூக்கி போட்டு வந்திருப்பேன். 2வது ரவுண்ட் வந்துருச்சு. வந்துருச்சு போயிட்டுருக்கு. ஒருத்தர் அடித்தான் பார்த்தீங்களா? அதை வர இன்னொருத்தர் அனுப்போம். சரி ஜஸ்ட் அந்த அங்கே பஞ்ச் யூஸ் பண்ணுறான் ஒருத்தன். குவாலிஃபை ஆயாச்சு. ரெடி கீழே உள்ள மாதிரி போய் அப்படியே ஜெயிச்சிட்டோம். இந்த நைட் மாதிரி என் பக்கத்தில் என்ன இருக்கான், இன்னும் ஜெயிச்சிட்டான். குவாலிஃபை ஆகிட்டான். 8 ரிமைனிங். கடைசி மேட்ச்சில் நினைக்கிறேன் ஜெயிக்க முடியுதுன்னு பார்ப்போம். விளையாட்டுருக்கு. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே நீ இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு தெரில மேப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுது. வருது. ஜெயிப்பேனான்னு தெரில. நான் ஜெயிப்பேனா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இல்லை ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். பார்ப்போம் எது அதிக கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த பார்க்க அங்கேனா இருக்கான். என் டீம்மேட் அடித்தான். நைட் மேர். அதுவும் நைட் மேர் வரா பாருங்க. ஜஸ்ட் தப்பிச்சிட்டான். நான் அவனை பிரிக் போட்டு சாவடிக்க விட மாட்டேன். போட்டேன். ஷீல்டு நான் போட்டுக்கிறேன். என்கிட்டேவா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஐயோ தோத்துலாம். வேறு ஏதாச்சும் புது ஈவெண்ட் வந்திருக்கான்னு பார்ப்போம். இல்லை இந்த 2னா புது ஈவெண்ட்டுன்னு பார்ப்போம். பார்பி அதை ஏற்கனவே விளாண்டாச்சு. ஏற்கனவே பார்த்துருக்கேன். அவாய்ட் ஆசிட் இது வந்திருக்கு. இது ஒன்று விளாண்டுட்டு இது ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை. தோப்பானா தெரில, பார்ப்போம். அப்புறம் எதுவும் வந்திருக்கு புதுசாக? இல்லை இதோட முடிக்கல. இன்னொரு கேம் ப்ளே போய்ப்பேன். அதோட முடிச்சு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு சீட் என்ன வரப்போது பார்ப்போம். கார்பேஜ் வந்துருக்கான். இந்த அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. அடிச்சாச்சு. தோத்துருவான். ஷீல்டு போட்டுப்போம். ஓகே அவனே போய்க்கிட்டான். இன்னொரு புது ரவுண்ட் இருந்துச்சு. நான் பார்க்க மறந்துட்டேன். நான் இப்போ சொல்கிறேன். டீம் த்ரோ டவுன் ஏதோ போட்டுருந்துச்சு. பார்ப்போம். அங்கே போவோம். 7 பேர் வந்து போட்டுருக்கு. நான் எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு எதுக்கு அந்த டைமண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு தெரில. உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். இந்த இதான் அதான் நான் வாங்கிட்டேன். இது எனக்கு ஸ்பெஷல். இதான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் எனக்கு. அந்த நைட் மேர்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இது பார்க்க உங்களுக்கு பிடிச்சுன்னா சொல்லுங்கள். லைக் போடுங்க இந்த வீடியோக்கு. அவன் கண்ணு ரெட்டாக இருக்குன்னு பார்த்தா எல்லோ கலரில் இருந்துச்சு. நான் ஒரு லைட் அடிக்கிற மாதிரி. ரஷ் அவர் டீம்னு நினைக்கிறேன். ரஷ் அவர் டீமு, பாப் டேஷு டீமு, அப்புறம் வந்து பிளாக் டேஷ் டீம். இந்த 3மே வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரஷ் அவர் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ரஷ் அவர்னா வந்துருச்சு. என் டீம்மேட் யார் பார்த்துக்கிறேன். இந்த நான் முன்னாடி இருக்கிறது முன்னாடி இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன் அந்த பிரிக்கை. பாருங்கள் யார் வளைச்சி படுதான்னு சொல்லுங்கள். கீழே விட்டேன். ரிவே பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சர்வே போட்டால் கூட நல்லாயிருக்கும். பஞ்ச் ஏதாச்சும் யூஸ் பண்ணுடா. பஞ்ச் இல்லைன்னு நினைக்கிறேன். ரிவே பண்ணுறா. ரிவே ஏன்டா டி. ஐயோ ரிவே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆட்டின் போட்டு ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான். கீழே விட்டான்.